Welcome to Max நேரம் 10th standard Max chapter 1 exercise 1.1ல 5th question பார்க்கலாம். Given A equal to set of all 1, 2, 3, B equal to 2, 3, 5 and C equal to 3, 4, D value set of all 1, 3, 5 குத்துக்காங்க. Check if அவங்க ஒரு condition குத்துக்காங்க. அது கரெக்டான்னு செக் பண்ண அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்து A intersection C int cross அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சொல்லியிருக்கேன்ல மல்டிப்ளை அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்த செட் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை கார்ட்டீசியன் ஓகேவா ப்ராக்கெட் ஆஃப் P இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ நம்ம சொல்யூஷன் போவோம். ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் முதல்ல எடுத்துப்போம். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்னன்னு தெரியும். அதில் முதல்ல எப்பவுமே இந்த ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா ப்ராக்கெட் முதல்ல நம்ம எடுத்து சால்வ் பண்ணிடணும். இன்சைட் ப்ராக்கெட்டை முதல்ல சால்வ் பண்ணணும். அப்புறமா தான் அவுட் சைடு இருக்குது வேல்யூவை அது என்ன ப்ளஸ்ஸா மைனஸா மல்டிப்ளையா எதுவோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இன்சைடு இருக்கோ அந்த இன்சைட் தான் முடிக்கணும். புரியுதாம்மா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல்ல A இன்டர்செக்ஷன் C அப்படின்னு என்னது A உடைய வேல்யூ இன்டர்செக்ஷன் C வேல்யூ. அப்போ A வேல்யூ என்ன 1, 2, 3 இன்டர்செக்ஷன் C வேல்யூ என்ன 3, 4 இன்டர்செக்ஷன் என்ன சொல்லியிருக்கல நான் காமன். இப்போ இது ரெண்டுத்துல எது காமனா இருக்கு 3 மட்டும் தான் காமனா இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும் 3. இதுதான் A இன்டர்செக்ஷன் C. ஓகேவா? நெக்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் D. இப்போ ஒரு பிராக்கெட்டை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த பிராக்கெட் B intersection D. அப்ப B வேல்யூ எடுத்து இருக்கங்க 2, 3, 5 intersection D வேல்யூ என்ன 1, 3, 5. क्वेश्चन புரியுதாமா? இப்ப பாருங்க காமன் இது ரெண்டுத்துல காமன் எது? இதுல காமன் பார்த்தா 3 இருக்கு 5 இருக்கு இங்க 3 இருக்கு 5 இருக்கு. அப்போ இன்டர்செக்ஷன் வந்து பண்ணும்போது 3, 5 ன்னு வருது. எது? இது வந்து B intersection D. புரியுதாமா? இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கோம். A இன்டர்செக்ஷன் சியும் கண்டுபிடிச்சிக்கோம். இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம். அப்போ A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D வேல்யூ எடுத்து எழுதுவோம். A இன்டர்செக்ஷன் C வந்து 3 மட்டும்தான். கிராஸ் B இன்டர்செக்ஷன் வந்து 3, 5. ஓகேவா? இப்போ இது பண்ணும்போது என்ன சொல்லிக்கலாம் ஆர்டர் பேர் அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. ஏ தான் ஹீரோ, எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதுதான் ஹீரோ. இங்கே வந்து நம்மளுக்கு எது ஹீரோ A இன்டர்செக்ஷன் C. அப்போ அவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் நம்ம. அப்போ 3, 3, 3, 5. ஓகேவா? இவ்வளோதான் வருமே. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ. ஏன்னா இங்க ஒரே உள்ள இதுதான் இருக்கு. அப்ப 3, 3, 3, 5 அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ இதுதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? முதல்ல A இன்டர்செக்ஷன் A கிராஸ் B இருக்கும். ஓகேவா? A கிராஸ் B னா A வேல்யூ என்ன 1, 2, 3 கிராஸ் B வேல்யூ என்ன B வேல்யூ வந்து டைரக்டா எழுதுறோம் 2, 3, 5. 2, 3, 5. இப்போ ஆர்டர் பேர் போடும்போது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட்க்கு என்ன வரும் 1க்கு 2, 1க்கு 3, 1க்கு 5. 1, 2, 1, 3, 1, 5. நெக்ஸ்ட் 2, 1, 2, 2, 3, 2, 5. நெக்ஸ்ட் 3, 1, 3, 2, 3, 5. புரியுதாமா? இது A இன்டர்செக்ஷன் B வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன போட போறோம் நம்ம C இன்டர்செக்ஷன் D வேல்யூ கேட்டிருக்காங்க. C இன்டர்செக்ஷன் D. C வேல்யூ என்ன 3, 4 கிராஸ் C கிராஸ் D கேட்டிருக்காங்க. அப்போ 3, 4 கிராஸ் C உடைய வேல்யூ எடுத்தது D வேல்யூ 1, 3, 5. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தை கிராஸ் பண்ணும்போது ஆகும் 3, 1, 3, 3, 3, 5.
4,1 சாரி சி உடைய வேல்யூ நம்மளுக்கு 3,5 தான் இருக்கும். பார்க்கலாம் கொஸ்டின்ல. ஒரு நிமிஷம் இருங்க, சாரி செக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஏ இன்டர்செக்ஷன் சியில் 3,5 தான் போட்டிருக்கோம். அப்போ 3,5 தான் சி உடைய வேல்யூ. ஓகேவா? அப்போ கொஸ்டின்லையும் நான் 3,5 தான் எழுதிக்கணும். ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். சி உடைய வேல்யூ 3,4 தான்மா. அப்போது 3,4னா இது டி வேல்யூ தான் 3,5.